ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ப்ளூ ஸ்டார் சமையல். ப்ளூ ஸ்டார் சமையலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பீர்க்கங்காய் குழம்பு தாங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானக்கப்புறமா நம்ம பட்டை கிராம்புலாம் சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெய் சூடாயிடுச்சு. ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு பட்டை, அப்புறமா நறுக்கி வச்சிருந்த 3 வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். இப்போ நல்லா வதக்கிடலாம். நல்லா கொஞ்சம் வதங்கணும். இது வதங்கிறதுக்கு நம்ம தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு உங்களுக்கு தேவைக்கேற்ப. இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அடி பிடிக்காமல் வதக்கிடுங்க. நல்லா வதக்கிட்டு அப்புறமா நறுக்கி வச்சிருந்த ஒரு தக்காளியை சேர்த்துருங்க. இப்போ நல்லா தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கணும். தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சர்க்கரை ஒரு சிட்டிகை சேர்த்துக்குங்க. சீக்கிரமாகவே தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கிடும். ஒரு சிட்டிகை சர்க்கரை போதும், ரொம்பலாம் சேர்க்காதீங்க. சர்க்கரை சேர்த்து நீங்கள் வதக்குனீங்க அப்படின்னா தக்காளியும் வெங்காயம் நல்லாவே வதங்கிடும். பார்த்தீங்கன்னா நல்லா சர்க்கரை போட்டனால நல்லாவே வதங்கிருச்சு. சூப்பராக வதங்கிருச்சு பாருங்கள். அப்படியே பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு தொக்கு ஃப்ளேவரில் வந்திருக்கு. சர்க்கரை சேர்த்து வதங்குறதுல இன்னொன்று விஷயம் இருக்குது. என்னென்னா, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம நறுக்கி வச்சுருந்த பீர்க்கங்காயை சேர்த்துக்கலாம். 1/2 கிலோங்க இது. நல்லா கலக்கி விடுங்க. பீர்க்கங்காயை நல்லா கலக்கி விட்டு அந்த தக்காளி வெங்காயம் கூட நல்லா சேர்ந்தாதாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மசாலா பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூளுங்க, 1 ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூளுங்க, அதுக்கப்புறமா இன்னொரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மல்லித்தூளுங்க. மல்லித்தூள் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த மல்லித்தூளோடைய ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம எப்படி தான் தேங்காய் அரைச்சி தான் போடும். ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த மல்லித்தூளை. இதையும் நல்லா சேர்த்து அந்த மசாலாவோட தக்காளி வெங்காயம் இது கூட எல்லாம் சேர்ந்து அந்த பீர்க்கங்காய் நல்லாவே வதங்கணும். அப்போ தான் ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா வதக்கி விடுங்க. நல்லா அந்த மசாலாவோட சேரணும். அப்புறம் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறமா 4 துண்டு தேங்காவை நல்லா அரைச்சிட்டு அதையும் சேர்த்துருங்க. இப்போ நல்லா கலக்கி விட்டுட்டு
நல்லா கலக்கி விடுங்க. இந்த பதத்தில் இருக்கணும் கரெக்டாக. எங்களுக்கு உப்பு கம்மியாக இருக்கிறதுனால நாங்கள் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். நீங்களும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் உப்பு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்குங்க, கல் உப்பு. இப்போ மூடி போட்டு மூடிடலாம். 3 விசில் வரணுங்க. 3 விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம் எப்படி வந்திருக்கு குழம்பு அப்படின்னு. 3 விசில் வரட்டும். 3 விசில் வந்தாச்சுங்க. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் குழம்பு வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு. இப்போ நான் குக்கர் மூடியை எடுக்கிறேன். பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்திருக்கு குழம்பு. நம்ம ஒரு பிளேட்க்கு வந்து மாற்றிடலாம். ஒரு பிளேட்க்கு மாற்றிடலாங்க. வாங்க. இப்போது சூப்பரான அருமையான சுவையான சட்டுன்னு செய்யக்கூடிய பீர்க்கங்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்தோடு கலக்கி சாப்பிட்டாலே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது தொட்டுக்கு ஒன்றுமே தேவையில்லை, அந்த பீர்க்கங்காயே போதும். மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வீவர்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.